வணக்கம். இன்னைக்கு நம்ம சுத்தம் பெரட்டல் செய்ய போகிறோம். ஓகே, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாராளமாக போட்டுக்கலாம். அப்படியே நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. கொஞ்சம் அதோட வாசம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க guys. பொட்டேட்டோ கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு நெக்ஸ்ட்டாக நம்மளோட க்ளீன் பண்ணி வெட்டி வச்ச ஸ்வீட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வந்துட்டு நீங்கள் ஸ்வீட்டை வெட்டியும் போட்டுக்கலாம், இல்லைனா அது ஒன் ஹோல் ஸ்வீட்டாகவும் போடலாம். இட் டிபெண்ட்ஸ். ஓகே, நான் வந்து இன்றைக்கி சின்னதாக வெட்டியிருக்கேன். ஸோ நல்லா கிண்டி விட்டுக்குங்க. ஓகே, சுத்தம் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வேகணும். இல்லைன்னா அது ரொம்ப ரொம்ப தம்மு மாதிரி இருக்கும், ரொம்ப அப்படியே ஜவுன்னு இருக்கும். ஓகே, நல்லா கிண்டி விட்டுட்டு ஓகே, நீங்கள் உங்களுக்கு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்மால் சைஸ் ஒரு டொமேட்டோ போட்டிருக்கேன், மினி சைஸ் டொமேட்டோ. தட்ஸ் இனஃப்லாம் இந்த ஸ்வீட்டு. ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டு ஓகே, நெக்ஸ்ட்டாக நம்ம மூடி வச்சிடலாம். நம்மளோட ஸ்வீட் கொஞ்சம் வேகிறதுக்கு, ஸ்வீட் விட்டு பொட்டேட்டோ நல்லா வேகிறதுக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம். தண்ணி இப்போ ஊற்றக்கூடாது guys, ஏன்னா அதில் சுத்தம் தண்ணி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் நேரம் அதை நம்ம மூடிட்டு அப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடுவோம். ஸோ கொஞ்சம் பாதி வெந்து வந்தோடனே நம்மளோட கத்திரிக்காவை போட்டுடலாம் guys. ஓகே, நல்லா கிண்டி விட்டுக்குவோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் கிண்டி விட்டுக்குவோம். மறுபடியும் நம்ம கொஞ்சம் நேரம் அதை வேக விட்டுட்டு அடுத்ததாக நம்மளோட சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நம்மளோட ஸ்வீட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காண்டி நம்ம வந்துட்டு டர்மரிக் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவு யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் ஃபிஷ் கறி பவுடர் ஓகே தேவையான அளவு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. ஓகே,
ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்தோன்னே நம்மளோட பேண்டியை ஆட் பண்ணிக்கலாம் guys. பேண்டி நான் எப்பயுமே லாஸ்ட்டாக தான் போடுவேன், ஏன்னா அது சாஃப்டாக இருக்கிறதுனால. ஸோ நம்ம லாஸ்ட்டாக போட்டோமா நம்மளுக்கு கடிச்சு சாப்பிட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, ஆஃப்டர் தட் ஃபைனலாக உப்பு போட்டுக்கலாம். ஓகே, சால்ட்டு பேஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ போடணுமோ அது போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நம்மளோட ஸ்வீட் பரட்டலில் காரா கோகோனட் மில்க் யூஸ் பண்ணுறேன். ஓகே, திக் காரா கோகோனட் மில்க் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அது இன்னும் நம்மளுக்கு யம்மியாக க்ரீமியாக கொடுக்கும் நம்மளோட ஸ்வீட் பரட்டலை. ஓகே, நல்லா கிண்டி விட்டுருவோம். ஓகே, ஸோ கொஞ்சம் கொதிச்சோன்னா நம்ம இறக்கிடலாம் guys. இட்ஸ் ரெடி டு சர்வ் ஸ்வீட் பரட்டல். ரொம்ப யம்மியாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.